இவ்வுலகில் மாற்றம் என்ற வார்த்தை மட்டுமே மாறாதது. இந்த ஆகாசத்துக்கு கீழே எல்லாமே மாற்றப்படும். மனிதனால் மாற்றப்படும். நல்ல ஒரு தலைவனால் நம் தமிழ்நாட்டின் தலையெழுத்து மாற்றப்படும். எல்லாரும் கேட்குறாங்கல்ல, என்ன தேர்தல் வாக்குறுதி, என்ன வாக்குறுதி? வாக்குறுதி கொடுத்தவங்கலாம் என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க? எத்தனை வாக்குறுதி உங்களால் நிறைவேற்ற முடிஞ்சது? ஏங்க அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், அப்படி பண்ணுறேன், இப்படி பண்ணுறேன்னு சொல்லி 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 ஜனங்களை ஏமாத்திட்டே இருக்கீங்கல்ல. ஏங்க நீங்களாம் கொஞ்ச நாள் கம்முன்னு இருந்தா, எதையும் பண்ணாமல் இருந்திருந்தாவே நம்ம நாடு உருப்பட்டுருக்கும். எதையும் நத்திங் டூயிங் அப்படிங்கிறது எதுவும் செய்ய வேண்டாம். எதுவும் செய்யாமல் இருந்தால் இந்த இயற்கையே அதுக்கு வேணுங்கிறத, இந்த உலகத்துக்கு தேவையானதை சரி செய்யும். அந்த ஆற்றல் இயற்கைக்கு உண்டு. ஸோ இயற்கையின் படைப்பான மனிதனுக்கும் அந்த ஒரு ஆற்றல் தான் உருவாக்கப்பட வேண்டும். அந்த ஆற்றல் தான் நமக்குள்ளே நம்ம வளர்த்துக்கணும். அந்த ஆற்றலை வளர்த்துக்காம கூட்டணி 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 அப்படின்னு போட்டு நிறையா பேரை சேர்த்தி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இந்த நோட்டணி நோட்டணி நோட்டணி, நோட்டுக்கு மட்டும் ஒரே அணி தான், அது சிங்கிள் அணி அப்படிங்கிறத வச்சுட்டு இருக்கவங்களுக்கு இதெல்லாம் புரியாதுங்க. புரியவே புரியாது, சுத்தமாக புரியாது. இயற்கையை காப்பதற்கு, இவ்வுலகை மீட்பதற்கு நம் மனிதரில் பல தடவையா பல மனிதர்கள் பிறவி எடுத்திருக்கிறார்கள். புத்தர், இயேசு, காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? தோழா, ஏழை நமக்காக. அந்த புத்தர், இயேசு, காந்தி, அந்த 3 பேருக்கு பின்னாடி ஒரு பேரை இப்போ நம்ம ஆட் பண்ணுற ஒரு காலகட்டத்தில் இருக்கோம். அது நம்ம தளபதி சகோதரர் திரு விஜய் அவர்கள். இந்த தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்து மாற்ற தொடங்கியாச்சு. இது மாறும்போது இங்கேருந்து அப்படியே மேலே ஹேர் டு டோ, டோ டு ஹேர் அப்படிங்கிற மாதிரி கீழே இருந்து மேலே வரைக்கும் போய் எல்லாத்தையும் சரி செய்கிறதுக்காக ஒரு மனிதன் இங்கு உருவாக்கப்பட்டிருக்கிறார். அவர்தான் திரு விஜய் அவர்கள். கான்ஃபிடென்ட் ஆயிருங்க, வெற்றி நிச்சயம். நன்றி.